நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்துல வைத்தார். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்துல வைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை தேவாவில் எழுதும் பொழுது அவர் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டதில் விசாலத்திலே வைத்தார் என்று. இந்த உலகத்தின் வாழ்க்கை என்பது பலவிதமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லி போனார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி. இந்த உலகத்திலே என்னை பாடுபடுத்துவார்கள் என்று சொன்னால் உங்களையும் பாடுபடுத்துவார்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்துவார்களானால் அவர்கள் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். ஏனெனில் நான் உலகத்தை இராதபடினாலே அவர்கள் எனக்கு விரோதமாக இருக்கிறார்கள். அப்படியானால் நீங்களும் உலகத்தாராய் இராதபடினாலே உங்களுக்கு விரோதமாக நிற்பார்கள் என்று சொல்லி போனார். பவுல் எழுதும் பொழுது சொன்னார், அவரோடு கூட நாம் பாடுகளை சகிப்போம்னால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம் என்று. பவுல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்துல, ஊழியத்தின் அனுபவத்துல அநேக பாடுகளை குறித்து எழுதுகிறார், அநேக நெருக்கங்களை குறித்து எழுதுகிறார். எல்லாவற்றையும் கூட அவர் எழுதிவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்காக அதையெல்லாம் அனுபவித்ததாக தன்னை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தின் வாழ்க்கையில பல நெருக்கடிகளை நாம் சந்திக்கிறோம். இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். நம்முடைய நெருக்கமான நேரங்களில நாம் கர்த்தரை கூப்பிடுவதை விட மற்றவர்களை கூப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அதற்கு பின்பு இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரிகட்டுதலை காண்பேன் என்று சொல்லிவிட்டு அதை அப்படி கண்டினியூ பண்றாரு. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல நம்முடைய நெருக்கத்துல நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய கூப்பிடுதல் கர்த்தரை நோக்கி இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டருளி அவர் நம்மை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நெருக்கத்திலே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி. இங்கேயும் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நெருக்கத்திலே அதே போல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவித்து நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் சொன்னேன். அப்பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீ என்னை நான் உன்னை விடுவிப்பேன் என்றும் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி சங்கீதம் 50 நாம் பார்க்கிறோம். நெருக்கத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய பாடுகளுக்கு மத்தியில உபத்திரவத்துக்கு மத்தியில ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை அவர் தள்ளாத தேவன். நம்முடைய நம்பிக்கை நாம் யாரை நம்புவது என்று சொல்லி புரியாதிருக்கும் பொழுது நாம் அவரை முழுவதுமாக நம்பி நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு அவர் நம்முடைய நம்பிக்கைக்கான பதில்களை கொடுக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய கூப்பிடுதல்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார்.
எப்படிப்பட்ட நெருக்கமாய் இருந்தாலும், மனுஷர்களால் வந்த நெருக்கமாய் இருக்கட்டும், பிசாசுகளால் உண்டான நெருக்கடிகளாய் இருக்கட்டும், பொருளாதாரத்தினால் ஏற்படுகிற நெருக்கடிகளாய் இருக்கட்டும், குடும்பத்தினார் வரக்கூடிய நெருக்கமாய் இருக்கட்டும், அது எப்படிப்பட்ட நெருக்கமாய் இருந்தாலும் அந்த நெருக்கத்தை நீக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கும் கூட நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது இன்றைக்கு உங்களுடைய நெருக்கங்களை எல்லாம் மாற்றி உங்களை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார்.